ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரான ரசங்க, மணக்க மணக்க இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு பல் எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில்லை, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சது பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக இருக்கணுங்க. அப்போ தாங்க செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரசம். நல்லா சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் அதோடு கரைச்சிக்கோங்க. நம்ம கரைக்கிறப்பே ரசத்தோட மனம் அப்படி இருக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் தாங்க ரசத்துக்கு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த கலந்து வச்ச கலவையும் எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஆஹா, எப்போயே ரசம் மணக்குங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக அப்படியே 4 பக்கம் அப்படியே பொங்கி வரும். அதோடு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ரசம் ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நன்றிங்க. தேங்க்யூ.